நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு குடும்பத்துக்கு நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். நெருக்கடியான சூழலை எங்கள் கட்சியில் உருவாகிடுச்சு. அதை சரி செய்யணுங்கிறதா நாங்கள்லாம் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். இப்போ 45 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஜி.கே. மணி இந்த எங்கள் கட்சி அப்படின்னு நினைப்பேனா? எங்கள் கட்சியில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தொண்டனுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சின்னையா அன்புமணியும் சந்திக்கணும். அப்படி சந்திச்சிட்டாங்கன்னாவே எல்லாம் எம்பி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. அந்த நேரம் வரும்னு தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க. பொறுப்பாளர்கள் மாற்றினது நான் உண்மையை சொல்கிறேன். இந்த செய்தி கேட்டால் உள்ளே போய் என் மேலே கோவப்படுவார், சத்தம் போடுவார். பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளரும் மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன். கஷ்டப்பட்டு மாற்றுறதுனால என்ன தீர்வு வரப்போகுது? அவருடைய முடிவு எடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் மாத்துறாரு, அதை சின்னவர் வந்து அதை வந்து மறுக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் சரியாகணுங்கிறதா எங்கள் ஆசை. அதுக்கு உண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து இப்போ போனால் கூட ஐயா கிட்ட தான் பேசுவேன். அவர்கிட்டையும் நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசலை. முதல் நாள் இரவு 3-4 முறை பேசணும். தொலைபேசியில் பேசிகிட்டே இருக்கிறேன். நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வர்றது ஃபோன்லேயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது. உட்கட்சி பிரச்சனை வெளியில் சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால் ஊடகத்தில், சமூக ஊடகத்துலேயும் சரி, ஒரு சில ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது. அதெல்லாம் நல்ல செய்தி இல்லை. எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுறாங்கன்னு தெரியல. அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரூமில் உட்காந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த செய்தி பார்த்துட்டு. எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு. ஆனால் இந்த ஜி.கே. மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறது அவங்களுக்கு சந்தோஷம்னா எழுதிட்டோம். அவங்களுக்கு வாழ்த்து நன்றியும் சொல்லுவேன். வேறு என்ன சொல்கிறதுங்க? அவங்க யார்? அதான் சில பேர் குற்றச்சாட்டு, அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்கிறோம். நாங்கள் மனசாட்சி. இப்போ பொருளாளர் திலகபாமா பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை. அவங்க பொறுப்புலேருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் எங்கள் ஐயா கிட்ட சண்டை போட்டேன், வற்புறுத்தினவன் நான் தான். இது என் மனசாட்சி சொல்லுது. இதை இப்போ போனால் உள்ளே திட்டுவார். இந்த செய்தி தெரிஞ்சால் ஏன் உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னு திட்டுவார். இதனால் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க. ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கய்யா அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் மன உளைச்சல் வேதனையெல்லாம் என்கிட்ட கொட்டுறாரு. இவ்வளோ மன உளைச்சல் இருக்கு, இவ்வளோ வேதனை இருக்குது, எப்படி என்ன தாங்கிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு. இருந்தாலும் பொறுங்க, சகிச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். காலையில் ஒரு 2-3 ஃபோன் வந்துச்சு. ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அரசியலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க. மணி சார், உங்கள் மேலே ரொம்ப கல்லடிப்படுது, எப்படி தான் தாங்குறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்ச மரம் கல்லடி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லடி நிறைய பட்டால் உதிர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னேன் நான். காய்ச்ச மரத்து மேலே கல்லடி பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படி கல்லடியை அதிகமாக பட்டால் உதிர்ந்து போயிடுமே அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன் மனவேதனைன்னு. இன்னொரு உண்மையை சொல்லிட்டுங்களேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் ஐயா கிட்ட ஒரு முறை இல்லை, பல முறை சொல்லிட்டேன். ஐயா, எனக்கு இருக்கிற வேதனை மன உளைச்சல்லாம் உங்ககிட்ட குமர்றேன், கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன். நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு குடும்பத்துக்கு நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் பேசுவோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா? ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தி அது. எவ்வளோ வேதனை இருந்தால் நான் இதெல்லாம் சொல்லுவேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றும் ஐயோ வேதனையாக இருக்குதே, இது சரி ஒன்று. உடனே எங்கள் சொன்னதை வாபஸ் வாங்கினாரு. எப்படி வாபஸ் வாங்க மாட்டேன், நீங்கள் சரியாகுங்க முதல்ல அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். நடக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.